வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது எல்லா வீட்டு அம்மாக்களையும் சமையல் ஆர்வலர்களையும் நேரடியா கவர்ற ஒரு விஷயம். அது என்னன்னா சமையல் கேஸை மிச்சப்படுத்துறது. ஆமா, இப்ப எல்லாம் சிலிண்டரோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. பத்தாததுக்கு இப்ப வேற சிலிண்டர் தட்டுப்பாடு. இந்த தட்டுப்பாடு எப்ப தீரும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. அதனால ஒவ்வொரு துளி கேஸையும் மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. ஒரு சில நிமிஷங்கள் என் கூட இருங்க. கேஸ் பில் கணிசமா குறைஞ்சிரும். இது எல்லாத்தையும் நாம கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் டிப்ஸ் என்னதுன்னா பிரஷர் குக்கர். இதை எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஆனா நிறைய பேரு தப்பா யூஸ் பண்றாங்க. தப்பா யூஸ் பண்றாங்களா? அது என்னது அப்படின்னு கேக்குறீங்களா? சரியா சொல்லுங்க. சாதம் போட்டு காய்கறி வச்சு முதல் விசில் வந்துச்சா உடனே கேஸை சின்னதா திருப்புங்க. முழு சூட்ல வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா முதல் விசில் வரைக்கும் நமக்கு ஃபுல் ஃப்ளேம் தேவை. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண மீடியம் ஃப்ளேம் போதும். இப்படி செஞ்சா 5ல இருந்து 10 நிமிஷம் கேஸை சேமிக்க முடியும். அதுவும் மாசத்துல பல தடவை குக்கரை யூஸ் பண்றோம். எவ்வளவு சேமிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் என்னதுன்னா ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங். இப்ப ரெண்டாவது டிப்ஸ் கொஞ்சம் முன்னோக்கி சிந்திப்போம். நாம ஒவ்வொன்னா சமைச்சிட்டு இருக்க வேண்டுமே. பிரஷர் குக்கர்ல 2ல இருந்து 3 அடுக்குகள் வைக்க முடியுமே. அது உங்களுக்கு தெரியுமா? கீழே சாதம் போடலாம். அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுல பருப்பு தண்ணிய வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா காய்கறி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல வேக வைக்கலாம். இதுக்கு ஸ்டீல் பாத்திரங்களை யூஸ் பண்ணலாம். இதுல அப்படி என்ன சேமிக்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு வேளை சமைக்கிறதுக்கு ஒரு முறை தான் கேஸ் எரியும். மத்தபடி தனித்தனியா எல்லாத்தையும் வேக வைக்கிற நேரமும் கேஸும் மிச்சமாகும். பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இது ரொம்பவே உதவும். அடுத்து மூணாவது டிப்ஸ் சின்ன பர்னரை பயன்படுத்துங்க. மூணாவது டிப்ஸ் என்னதுன்னா சின்ன விஷயம்தான் ஆனா பெரிய மிச்சம். நம்ம கிச்சன்ல பெரிய பர்னர் சின்ன பர்னர் அப்படின்னு 2 இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எப்பவுமே பெரிய பர்னர்ல தான் சமைக்கிறீங்க. அது தப்பு. சின்ன பாத்திரத்துல ஏதாவது சூடு பண்றப்பையும் சாம்பார் ரசத்தை கொதிக்க வைக்கிறப்பையும் சின்ன பர்னரை பயன்படுத்துங்க. ஏன்னா சின்ன பாத்திரத்துல பெரிய ஃப்ளேமை பயன்படுத்தினா அந்த பாத்திரத்தை சுத்தி இருக்கிற காத்து வெறுமனே சூடாகி வீணாகும். அதனால சின்ன பாத்திரங்களுக்கு சின்ன பர்னரையும் பெரிய பாத்திரங்களுக்கு பெரிய பர்னரையும் பயன்படுத்துங்க. இந்த சிம்பிள் ரூலை பத்திரமா பின்பற்றுங்க. அடுத்து 4வது டிப்ஸ் ஃப்ரிட்ஜ் உணவுகளை சரியா சூடுபடுத்துவது. இப்ப 4வது டிப்ஸ் என்னதுன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை நேரா எடுத்துட்டு வந்து அடுப்புல வச்சு சூடு பண்றீங்களா? அதை நிறுத்துங்க. இது கேஸை அதிகமா பயன்படுத்தும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற உணவுகளை முதல்ல கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வைங்க. அதோட ஜில்லுன்னு இருக்கிற குளிர்ச்சி கொஞ்சம் குறையட்டும். அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்புல வையுங்க. ஏன்னா நேரடியா குளிர்ந்த உணவை சூடு பண்ணுனா அதுக்கு அதிக சூடும் அதிக நேரமும் அதிக கேஸும் தேவைப்படும். இந்த சின்ன டிப்ஸ் கூட உங்களோட கேஸ் பில்ல கணிசமா குறைக்கும். அடுத்து 5வது டிப்ஸ் என்னதுன்னா ஊற வைக்கிறது அவசியம். கடைசியா 5வது டிப்ஸ் என்னதுன்னா கொண்டக்கடலை பயிறு அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் நேரடியா சமைக்க போனா என்ன ஆகும் தெரியுமா? அதிக நேரம் ஆகும், அதிக கேஸும் எரியும். ஆனா இதெல்லாத்தையும் முன்னாடியே நல்லா ஊற வச்சா குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச கேஸ்ல சமைக்க முடியும். முக்கியமா கொண்டக்கடலை மாதிரி கடுமையான பொருளா இருந்துச்சுன்னா 6ல இருந்து 8 மணி நேரம் ஊற வைங்க. பச்சை பயிறு அரிசி பருப்புக்கெல்லாம் 30 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இது மட்டும் இல்ல, உணவையும் நல்லா சமைக்க முடியும், சுவையும் அதிகமாகும். இத மறக்காம பின்பற்றுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த 5 சிம்பிளான டிப்ஸ் மூலமா நீங்களும் கேஸை மிச்சம் பண்ணலாம். உங்களோட சமையலை இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தினர் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பல டிப்ஸ் வேணுமா? அப்ப எங்களோட செஃப் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் வேற ஏதாவது சூப்பரான டிப்ஸை கொண்டு வர்றோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.